கதிர் சார், எனக்கு இன்னொரு அந்த தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த இது போன்ற ஜாதிய இந்த ஆணவ படுகொலைகளில் காவல்துறையில் மற்றும் அந்த தொடர்பான அந்த வருவாய்த்துறையில் இது வந்து குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அந்த சமூகத்திற்கு சார்பாக இந்த வழக்குகள் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிட்ட சில சமூகங்களே குறிப்பிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதன் பின்னர் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பெரும்பான்மை சாதிகள் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது இந்த பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்களோ மொத்தமாக ஒரு காவல் நிலையத்தில் பணிபுரிவதோ அல்லது ஒரு விசாரணை அமைப்புக்குள் அவர்கள் இருப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகளில் தொடர்ந்து கூறப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்திலும் கூட அந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த காவல்துறை அதிகாரிகளாகவும் மற்றும் அந்த விசாரணை அதிகாரிகளாகவும் அது தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? சார், இது ஏற்கனவே வந்து கவர்மெண்டோட ஜிஓ இருக்கு சார். அந்த எண்ணிக்கையில எந்தெந்த காவல் நிலையங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்காங்களோ அவங்க வந்து அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டு அது மற்ற பக்கத்துக்கு போடணுன்றதுலாம் ஆர்டர் இருக்கு. 4-5 ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று சரி 97 98 வாக்குல 95 to 98 வந்துட்டு சுமிதா நர்லான்னு ஒரு ரிசர்ச்சர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ரிசர்ச்சர் வந்து புரோக்கன் பீப்புள்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல போனது வன்கொடுமை பத்தி. அதுல ஒரு பரிந்துரை சொல்றாங்க, தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த போலீஸ் இருக்கிறார், அதே மாதிரி மேற்கு இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட போலீஸ், கிழக்கு வடக்குன்னு எந்தெந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கோ அவன் தான் இருக்கிறான், அவங்கதான் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க காவல் நிலையத்தை, அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் குறுக்கீடு இருக்கு, அரசியல் தொடர்புகள் இருக்கு. அப்ப நீங்க இத வந்து நீங்க வந்து இப்ப தென் மாவட்டம்னா தூக்கி வட மாவட்டத்துல கொஞ்சம் பேர் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்ல மேற்கு மாவட்டத்துல கொஞ்சம் பேரை போடுங்க அப்படின்னு போடுறதுதான் சரியா இருக்குன்றாங்க. இத நான் இன்னும் ஒருபடி மேல போய் நான் ஒரு பிளாங்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கல, போலீஸ் எல்லாரும் ஜாதி பிடிச்சிருக்கான்னு சொல்ல வருங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா தன்னை அறியாமலே அவங்க இன்ஃபுளுன்ஸ்க்கு உள்ளாவாங்க. அவன் சொந்தக்காரனா இருப்பான், ஜாதிவாதியா இருப்பான், ஏக்கவாதியா இருப்பான், தொழிலதிபரா இருப்பான், பாலிடிக்ஸ்ல இருப்பான், ஒரே கம்யூனிட்டியா இருப்பான், பார்த்து கொடுப்பான்னுவான். இது நடக்குதா நடக்குது இல்லையா? நடக்கணும் அப்படின்னும் போது அவனுக்குள்ள அந்த ஜாதி பாசம் இருக்குமா இருக்காதா? இப்ப காஸ்டிசம் போலீஸ்ல வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜாதியும் போலீஸும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணலாம். அவங்களுக்குள்ள பின்பிடந்தேதான் அந்த ஜாதி. ஏற்கனவே வந்து உள்துறை அமைச்சகமும் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சேர்ந்து நடத்தின ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, போலீஸுக்கு குறுக்கீடா இருப்பது ஒண்ணு வந்து கரப்ஷன், ரெண்டாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள இருப்பது வெறும் மிகுதியான காஸ்டிசம். இது நான் சொல்ல, உள்துறை அமைச்சகம் கொடுத்த ஆய்வறிக்கை. இல்ல இது தவிர்ப்பதற்கான பல முறை அந்த இது போன்ற பிரச்சனைகள் உருவாகும் போது பல முறை இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவது அந்த பெரும்பான்மையாக உள்ள சமூகம் உள்ள இடங்களில் பெரும்பான்மையாக உள்ள அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை உயரதிகாரிகளாகவோ அதிக எண்ணிக்கையிலேயோ அது அவர்களை அந்த பகுதியில் நியமிக்கக்கூடாது என்று பல முறை அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அது காற்றில் பறக்க விடப்படுகிறது என்று கூறுகிறார்கள். நிறைவாக உங்கள்கிட்ட கேள்வி என்னென்னா, இப்போதைக்கு அந்த உடலை வாங்க மாட்டோம் என்று 4 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளில் தந்தை கைது மற்றும் அந்த வழக்கில் அவர்களுடைய கோரிக்கைகள் பெரும்பான்மை ஏற்கப்பட்டுவிட்டன. அந்த தாயாரை மட்டும் கைது செய்யவில்லை. ஆனால் அதற்கு இவர்கள் நிர்பந்திக்க முடியுமா அல்லது அந்த உடலை பெற்றுக்கொண்டு கொள்ளலாமா? இந்த ஆணவ படுகொலை விவகாரத்தில் உச்சபட்சமாக என்ன தண்டனை கிடைக்கும் சார்? சார், நீங்க அவங்க அந்த தாயார் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சார். என் பையனுடைய உடம்பு வந்து அப்படியே மருத்துவமனையில கிடக்குறான். பையன் கிடக்குறான், கிடக்குதுன்னு கூட சொல்ல, என் பையன் அங்க மருத்துவமனையில தன்னந்தனியா கிடக்குறான். நாங்க இங்க வந்து போராடிட்டு இருக்கோம், அவன் அவனுக்காக போராடிட்டு இருக்கான், நாங்க அவனுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ரொம்ப அவங்க பேர் தமிழ்ச்செல்வி, அவங்க ஆசிரியரா இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். என் பையன் தன்னந்தனியா மருத்துவமனையில அவன் நீதிக்காக அவனே போராடிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஆணவ கொலை அப்படின்ற அந்த கொடூர குற்றம் இப்ப வந்து சங்கர் கௌசல்யா அந்த வழக்குல சங்கர் படுகொலைக்கு வந்து இரட்டை மரண தண்டனை கொடுத்தாங்க. அது என்ன, ஒருத்தர் ஒரே தடவை தூக்குல தொங்கினாக்க செத்துருவானே, அது என்ன இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கேள்வி வரும்போது ஜட்ஜி வந்து விளக்கம் கொடுத்திருந்தார். இரட்டை மரண தண்டனை என்பது என்ன அப்படின்னா, அந்த கொலையை செய்யணும்ன்ற கான்ஸ்பிரன்சி இருக்குல்ல, சதி, அதுக்கு ஒரு மரண தண்டனையும்,
அந்த கான்ஸ்பிரன்சி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணதுக்கு இன்னொரு மரண தண்டனையும், அதாவது இரட்டை மரண தண்டனை வார்த்தை பயன்படுத்தினார். ம், ம். ஓ அவர் அந்த அது வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தினார். சரி. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாரு. ஓகே சார். எனக்கு வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், எனக்கு மரண தண்டனை மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ம், ஆனால் என்னை பொறுத்தவரை ம். சம்பந்தப்பட்ட சதியில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்டவர்கள் சாகும் வரை சிறையில் இருக்கணும் சார். ம், சாகும் வரை சிறையில் இருக்கணும். ம். இன்னும் ஒருபடி மேல ஒரு மகாராஷ்டிரா வழக்குல ம். என்ன சொல்றாங்கன்னா, ஆணவ கொலைக்கான தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம். சதி கிடையாதான் சார், சதி கூட கிடையாதான். ம். ஒருத்தவனை ஆணவ கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திங்க் பண்ணா, நினைச்சான்றத கூட ப்ரூஃப் ஆயிடுச்சு, அவனே மரணதண்டனை கொடுக்கலான் இருக்கு. ஓ ம், ம். அந்த அளவுக்கு வலிமையான சட்டங்கள் இருக்கு. Okay. கிருஷ்ண மாஸ்டர் வேர்சஸ் யூபி ஒரு வழக்குல சொல்றாங்க, ம். ஆணவ குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஓகே சார். இது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான். இதுக்கு வந்து தயவு சாட்சி எல்லாம் கிடையாது. ஓ அவங்க இன்னும் ஒருபடி மேல போய் லைஃப் எல்லாம் வேண்டியது இல்ல. ஆமாம். ஓகே. கிருஷ்ணா மாஸ்டர் வேர்சஸ் யூபின்னு அவங்க கொடுத்த தீர்ப்பு. நமக்கு அது உடன்பாடு இல்ல சொல்றேன். ஓகே. ரெண்டாவது 75 தீர்ப்புகள் நாங்க இதுவரை வாங்கி வச்சிருக்கோம் ஆணவ கொலைக்கு எதிரான தீர்ப்புகள். அதுல ஒண்ணு வந்து லதா சிங் வெர்சஸ் யூபி வழக்குல சொல்றாங்க, ம், இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லைன்றாங்க. ம். விகேஷ் யாதவ் வெர்சஸ் யூபி, ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் பீகார் போன்ற வழக்குல சொல்றாங்க, ஒரு பெண் திருமணம் செய்ய உரிமையை யாரும் தடை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ம். சக்தி வாகினி கேஸ்ல 2018 சொல்றாங்க, விரைவில் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும், அதுவரை நாங்க குடிக்கக்கூடிய 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஓ இல்ல உச்சபட்ச தண்டனை இதுல கிடைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அது கிடைக்கும் உச்சபட்ச தண்டனை இதுல கிடைக்கும். இதுவரை அந்த உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும். ம், அதுதான் வந்து அந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு, நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பு அதான் சார். ஓகே சார். நான்